மிக முக்கியமான ஒன்றாகும். ஆன்மீகம், வரலாறு மற்றும் கட்டிடக்கலை என அனைத்து ரீதியிலும் இந்த தலம் தனிச்சிறப்பு வாய்ந்தது. இதன் சிறப்புகளை பற்றி விரிவாக காண்போம். 1. பெயர் காரணம். திருக்கோஷ்டியூர் இரண்யகசிபு என்ற அசுரனின் கொடுமைகளில் இருந்து தப்பிக்க பிரம்மா, விஷ்ணு, சிவன் மற்றும் தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி கோஷ்டியாக ஆலோசித்த இடம் இதுவாகும். தேவர்கள் கோஷ்டியாக வந்ததால் இது திருக்கோஷ்டியூர் என்று அழைக்கப்படுகிறது. 2. அஷ்டாங்க விமானம். கட்டிடக்கலை சிறப்பு. இந்த கோவிலின் மிக முக்கியமான சிறப்பம்சம் அதன் அஷ்டாங்க விமானம் ஆகும். இது 3 அடுக்குகளை கொண்டது. கீழே தரைத்தளம் நின்ற கோலத்தில் கடல் வண்ண பெருமாள். முதல் அடுக்கு பள்ளி கொண்ட கோலத்தில் சயன நிலை சௌமிய நாராயண பெருமாள். 2ஆம் அடுக்கு அமர்ந்த கோலத்தில் உபேந்திர நாராயணன். 3ஆம் அடுக்கு நின்ற கோலத்தில் பரமபதநாதன். 3. ராமானுஜரும் ஓம் நமோ நாராயணாய மந்திரமும். இந்த தலம் வைணவ வரலாற்றில் ஒரு புரட்சி நடந்த இடமாகும். மந்திர உபதேசம். எம்பெருமானார் ராமானுஜர் இத்தலத்தின் நம்பிகளிடம் 18 முறை நடந்து வந்து ஓம் நமோ நாராயணாய எனும் திருவெட்டெழுத்து மந்திரத்தை உபதேசமாக பெற்றார். மக்களுக்கு பகிர்ந்தது. இந்த மந்திரத்தை சொன்னால் நீ மட்டும் சொர்க்கம் செல்வாய், மற்றவர்களுக்கு சொன்னால் நீ நரகம் செல்வாய் என்ற நிபந்தனையுடன் உபதேசிக்கப்பட்டது. ஆனால் நான் ஒருவன் நரகம் சென்றாலும் பரவாயில்லை, இந்த உலகம் உய்யட்டும் என்ற கருணையோடு ராமானுஜர் இக்கோவில் விமானத்தின் மேலே ஏறி நின்று அங்கிருந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் அந்த மந்திரத்தை உரக்க கூறி உபதேசித்தார். 4. மாசி மக திருவிழா மற்றும் தெப்பம். இங்கு மாசி மாதம் நடைபெறும் தெப்ப திருவிழா உலக பிரசித்தி பெற்றது. குறிப்பாக இத்தலத்து விளக்கு வழிபாடு மிகவும் விசேஷமானது. பக்தர்கள் தாங்கள் வேண்டிய காரியம் நிறைவேறியவுடன் தெப்பத்தில் விளக்கேற்றி வைப்பார்கள். அந்த விளக்குகளின் ஒளி வெள்ளத்தில் தெப்பக்குளம் ஜொலிப்பது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். 5. புதன் தலம். நவக்கிரக சிறப்பு. சோதிட ரீதியாக இந்த கோவில் புதன் கிரகத்திற்குரிய பரிகார தலமாக கருதப்படுகிறது. கல்வி மற்றும் புத்தி கூர்மை பெற விரும்புவோர் இத்தலத்து பெருமாளை வணங்குவது சிறந்தது. 6. பிற சிறப்புகள். இங்குள்ள பெருமாள் விக்கிரகம் தூய்மையான வெள்ளியால் சுத்த வெள்ளி ஆனது என்று கூறப்படுகிறது. 12 ஆழ்வார்களில் 5 ஆழ்வார்களால் பெரியாழ்வார், திருமங்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசையாழ்வார் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலம் இது. பெரியாழ்வார் இத்தலத்து பெருமாளை கண்டு வியந்து தன் பாசுரங்களில் கிருஷ்ண அவதாரத்தின் குழந்தை பருவத்தோடு ஒப்பிட்டு பாடியுள்ளார். திருக்கோஷ்டியூர் தலம் மந்திரம் வழங்கிய தலம் என்றும் பக்தி புரட்சி நடந்த தலம் என்றும் போற்றப்படுகிறது.